ஹை கைஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பழைய வீடியோ கார் வீடியோவில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறோம். ரஷ்யாவில் ஆல்ரெடி சம்மர் வந்துருச்சு. சம்மர் வந்தாலே இங்கே வந்து நாங்கள் பார்பிக்யூ போடுவோம். இப்போது காலையில் நாங்கள் மார்க்கெட் போயிட்டு மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். இன்றைக்கி உங்ககிட்ட வீடியோவில் இங்கே ரஷ்யாவில் நாங்கள் எப்படி வந்து பார்பிக்யூ போடுறோம் அப்படிங்கிறத காட்ட போகிறோம். வாங்க நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க வெள்ளாட்டு கறி இங்கே இருக்க வெள்ளாடு இருக்குங்க, செம்மறி ஆடு. இங்கே இருக்க செம்மறி ஆடு தான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ பீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இந்த மசாலாலாம் போட மாட்டோம். நம்ம இந்தியாவில் மாதிரி மசாலாலாம் போடுறோம் இல்லை. இங்கே பார்பிக்யூ பண்ணுறதே வந்துட்டு மசாலா போடாமல் தான் பண்ணுறது. ஆமாம். ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறப்ப. ஸோ கறி ஃபஸ்ட்டாக கறியை வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக கூட போடலாம். இப்படி போடலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக. அதெல்லாம் வந்துடும். 4 hours நம்ம இது ஊற வச்சாலே ஆமாம். ஆமாம், நல்ல வெள்ளாட்டு கறி, செம்மறி ஆடு. ஆமாம், வெள்ளாடு ஊரில் தான். இங்கே வந்து செம்மறி ஆடு தான். நல்ல ஃபேட் இருக்குது, நல்லா ஆமாம். ஸோ இங்கே வந்து ஆட்டுக்கறிக்கு வெறும் வெங்காயம் இந்த பெருசு பெருசாக வந்து பெரிய வெங்காயத்தை இருந்தால் இப்படி அடுத்தாவே போகும். ஆமாம். ப்ளஸ்ஸு இந்த இலை இருக்கு, இது பசிலிக் தானே? இங்கிலீஷில் என்னன்னு தெரியல. பேசிலிக்கா. இந்த இலை மட்டும் போடும், அப்படியே பெருசாக அப்படியே பிச்சு போட்டுரும். இது அப்புறம் உப்பு பெப்பர் அவ்வளோதான். ஆமாம், இதுதான் இங்கே இருக்குது மசாலா மிக்சிங். வேறு எதுவுமே போடுறதில்ல. இந்த இருக்குலாம் அந்த இலை செம்ம வாடை. பசிலிக் இலை சரியாக இருக்கே வாடை. அடுத்து இந்த இங்கே இடி வச்சுக்கிட்டு இருக்கிற கடை ரஷ்யா உலக்க. அப்படியா? ஸோ மக்களே, நம்ம இதில் தான் பார்பிக்யூ போட போகிறோம். இப்போ வந்து இது பேர் வந்து மங்கால் சொல்லுவாங்க ரஷ்யனில். இது பேர் ஷேத்கட் சொல்லுவாங்க. நம்ம இதுக்குள்ளே வந்து சிக்கன் வைப்போம். நம்ம வந்து மட்டனை வந்து நம்ம வந்து ஷம்பூர் சொல்லிட்டு நீட்டாக கம்பி வரும், நம்ம அதில் கொட்டி இதில் வைப்போம். இப்போ வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து நெருப்பில் நேரத்துக்கு வச்சு அதை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணோன்னா அதில் இருக்க பாக்டீரியா எல்லாமே செத்து போயிடும். அதுக்கப்புறம் இப்போ சுரண்டி விட்டோம்னா அதை எல்லாம் கீழே கொட்டிடும். நம்ம இதில் வந்து கறியை வச்சு சுடு பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இது பேர் தான் ஷம்பூர். பாருங்கள், நம்ம இதில் வந்து கறியை வந்து சொருவி குத்தி நம்ம இதில் தான் வந்து பார்பிக்யூ பண்ணோம். இதுலேயே நிறையா இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. இது 2 டபுளில் இருக்கும். இதிலே நம்ம வந்து கறி வந்து குத்தி நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணலாம். ஸோ இதுவும் சேம் ப்ராசஸ் தான். இதை கொண்டு போய் நம்ம நெருப்பில் வச்சுட்டு ஒன்ஸ் அது வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் இருக்குமாண்ணே. இது கிட்டத்தட்ட என்னையா ஒரு 9-8 வருஷம் ஆகும். 8-9 வருஷம். ஆனால் விடுற மாதிரி இல்லை. ஒரு கம்பி கலந்துருச்சு, அதை தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கம்பி கலர்றது, வித்து போனது வித்தாது. இது என்ன ஒன்றும் இல்லை, இந்த தீயில கொஞ்ச நேரம் வச்சு விட்டோம்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்படியே கறி போட்டு நம்மளோட தயார் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூல் இது வந்துட்டு. இதனால் நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதை வந்து ஸோ நம்ம வந்து சிக்கன் இப்போ மேரினேட் பண்ணுறோம். இதில் மசாலாலாம் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். இப்படி தான் இதில் பெப்பரு, கொஞ்சோண்டு ஏலக்காய், இதெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்குது. இதை போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் கூட இல்லை, அது சும்மா வாடகைக்காக. இப்போ வந்து உப்பு போடுறோம். உப்பு, பெப்பர், லைட்டாக ஏலக்காய், அவ்வளோதான். வேறு எதுவும் போட மாட்டோம். நம்ம போட்டோம்னா அடுத்து அது வந்து மசாலா நம்ம இந்தியாவில் போடுற மாதிரி சிக்கன் 65 மல்லித்தூள். ஏலக்காய் சொன்னால் எல்லோரும் நிறையா போடுறான்னு நினச்சி போடுறாங்க. ஒரே ஒரு பள்ளி இவ்வளோ சிக்கனுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தான். சிக்கனை வந்து ஜிக்ஸாக வைப்போம் நம்ம. அப்போ தான் நிறைய இடம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதடா. ஆமாம், கண்டுபிடிப்பு. எத்தனை கால் இருக்குது? இன்னும் ஒரு 30 கால் இருக்கும். ஒரு அட்டையில் 8. இதை 4 அட்டை போட்டுமா? எனக்கு ஞாபகம் இல்லைப்பா.
ஒன்லி லெக் பீஸ் தான். நம்ம பார்பிக்யூன்னு வந்தாலும் லெக் பீஸ் போட்டு தான் வாங்குவோம். இல்லைன்னா நம்ம இன்னும் விங்ஸ் போடலாம். ஆமாம், வேறு எதுவும் போடுறதில்ல. ஸோ கைஸ், இங்கே வந்து அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் அண்ணே ரெடி பண்ணிட்டார் அடுப்பை. அண்ணே சொல்லுங்கண்ணே, இங்கே இருக்க ஸ்பெஷாலிட்டி ஏன் கங்கில் போடுறோன்ட்டு. கங்கில் தான் போடணும். ஏன்னா இப்போ தீயில வைக்கும்போது மேலே இருக்க கறி மட்டும் தான் வேகும். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக வந்துட்டு அது கறி பிடிச்சிடும், அந்த இதாகிடும்ல. உள்ளே இருக்க கறியும் சேர்ந்து வேகணும். உள்ளே இருக்க கறி வேகணும். அந்த மட்டனோட ஸ்பெஷாலிட்டி அதான். உள்ளே இருக்க கறி வந்து லைட்டாக வெந்து அந்த ஜூஸ் கொடுத்துருக்கணும். அது கொடுக்கணும்னா கங்கில் தான் வைக்கணும் கறியை வந்து. இப்போ நம்ம சிக்கனை வைக்க போகிறோம், சிக்கனும் சேம் தான். சிக்கனை கொண்டு வந்து வச்சோன்னா மேலே இருக்க அந்த இது இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, தோல் வந்துட்டு கறி பிடிச்சிடும். அது கறி பிடிக்காம உள்ளே இருக்க கறியும் சேர்ந்து வேகணும், பாதி வேகாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் கங்கில் தான் போடணும். கங்கு வந்து பாருங்கள் பயங்கர ஹீட்டாக இருக்குது. நம்ம பயங்கர ஹீட்டர், கையை இங்கே கூட வைக்க முடியாது. அது க்ளவுஸ் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் இங்கே வச்சாலே ஹீட் வருது ஆல்ரெடி. எனக்கு இங்கே ஹீட் பயங்கர ஹீட்டு. ஸோ ரெடி. இப்போ உள்ள தூக்கி வச்சோன்னாக்கா அதை பார்த்துடலாம். பாய் கறியை போட்டாலும் வச்சிடலாம். மற்ற பக்கம் அதே தான். அப்போ தான் கறியை பிடிச்சி நிற்கும். ஏன்னா இப்போ ஹீட்டில் கறி சுருங்கும். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆட்டுக்கறி குத்த ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆதாம் குத்திட்டு இருக்காரு. ஆதாம் தான் நமக்கு ஸ்பெஷலிஸ்ட் கறி குத்துறையில். பாருங்க, இது வந்து இது எல்லாம் நெஞ்செலும்பு. ஆமாம், எல்லாம் ஆட்டுக்கறி ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த நெஞ்செலும்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதான் சரி. ஆனால் நல்லா தமிழ் புரியும், இது கேட்டால் நல்லா தெரியும். ஆனால் பேசுறதுக்கு தான் வெக்கப்படுவோம் போல். நான் பேசுகிறது எல்லாம் நல்லா விளங்கும். ஸோ இதான் வந்து ஒரு சம்பூர். ஆனால் அதான் இதில் வந்து கறி கூட இருக்குது. 2 இது எடுக்கலாம். ஆமாம் 2. ஏன்னா இது வந்து ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் தான் கறி நல்லா வேகும். சூப்பர். பார்த்தீங்களா, தமிழ் பேசுகிறது நல்லா புரியும். ஆனால் பயப்பில் பேசவே மாட்டான் நம்மள்கிட்ட. நான் பேசுகிறத மட்டும் ஒட்டிக்கிட்டே இருப்பான். சத்தம் இல்லைடா. அந்த கோழி இருக்கு. கோழி காயெல்லாம் செக் பண்ணி கறி வந்துருச்சான்ட்டு. இந்த வரேன் ஆட்டுக்கறி வச்சாச்சுல்ல, காட்டு. நல்லா இலாம் நல்ல இலாம் ஆடு. பதிச்சு கறி ரெடியா? இன்னொருக்கா 2 மினிட்ஸ். இன்னும் 2 மினிட்ஸ் ஏற்ற கத்துவா. அதான் மெஸ்ஸி. ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மரத்துக்குள்ள தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியல, அது பயங்கர சாப்பாடு ஃபுல்லு, அதனால் எடுக்க முடியலை. முடிச்சுட்டு நாங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நமக்கு